வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சாத்தான் ஓதும் வேதம், எதிர்க்கட்சிகளை கடுமையாக விமர்சிக்கும் அனுர தரப்பு. சூறாவளியை விட அதன் பின்னரான பாதிப்புகளால் அதிக உயிரிழப்புகள், எதிர்க்கட்சி தலைவர் எச்சரிக்கை. டக்ளஸ் தேவானந்தாவின் உயிருக்கு ஆபத்து, சிறையில் பாதுகாப்பு கோரும் சுரேன் ராகவன். டிட்வா சூறாவளி, உரிய நேரத்தில் எச்சரிக்கை விடுக்க தவறிய அரசாங்கத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மனு. உயிரை காக்க வேண்டிய கைகள் உயிரை வாங்கலாமா? சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி முல்லைத்தீவில் போராட்டம். போலீசார் விடுத்துள்ள முக்கிய எச்சரிக்கை, மக்களே அவதானம். ஓவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு, மாத்தளை, நுவரெலியா மற்றும் புலனறுவி ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். வடமாகாணத்திலும் கண்டி, அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சபரகமுக மாகாணத்திலும் காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, மொனராகலை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். மேல் சபரகமுக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் மூடுபனி காணப்படலாம். சூறாவளி வீசும் நேரத்தை விட அது ஓய்ந்த பின்னரான காலப்பகுதியிலேயே அதிகளவான உயிரிழப்புகள் ஏற்படுவதாக அண்மைக்கால ஆய்வு முடிவுகள் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். புலனறுவை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், ஆஸ்திரேலியாவின் மொனாஷ் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆய்வறிக்கையில் மேற்கோள் காட்டி இதனை தெரிவித்தார். மொனாஷ் பல்கலைக்கழகமானது 2000 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரையான காலப்பகுதியில் 9 நாடுகள் இடம்பெற்ற சுமார் 15 மில்லியன் மரணங்களை அடிப்படையாக கொண்டு இந்த விரிவான ஆய்வை முன்னெடுத்துள்ளது. சூறாவளி காற்றின் நேரடி தாக்கத்தினால் பலியாகும் நபர்களின் எண்ணிக்கையை விட சூறாவளி ஓய்ந்த பின்னரான காலப்பகுதியில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளதாக இந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. சூறாவளிக்கு பின்னர் ஏற்படும் தொற்று நோய்கள், போதிய மருத்துவ வசதியின்மை, வாழ்வாதார பாதிப்புகள் மற்றும் உட்கட்டமைப்பு சீர்குலைவு போன்ற காரணிகளே இவ்வாறான அதிகப்படியான உயிரிழப்புகளுக்கு வழிவகுப்பதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. உணவு ஒவ்வாமை காரணமாக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி முல்லைத்தீவு மக்களினால் முல்லைத்தீவு மாவட்ட மாஞ்சோலி வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டம் ஒன்று நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 21/12/2025 அன்று முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் வசிக்கும் குகனேசன் டினோயா எனும் 13 வயது சிறுமி சாதாரண உணவு ஒவ்வாமை காரணமாக மாஞ்சோலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்தார். குறித்த சிறுமியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும், குறித்த சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரியும் இனியும் இவ்வாறான இழப்பு ஏற்படாதிருக்க முல்லைத்தீவு மக்கள் சமூகத்தினால் நேற்றைய தினம் காலை கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் டினோயாவுக்கு நடந்த கொலை தொடர்பான உண்மைத்தன்மையினை பணிப்பாளர் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். கொலை சம்பவத்துடன் தொடர்பிடிக்க வைத்தியர் தாதியர்களுக்கு அரசு சேவைகள் தொடர அனுமதி அளித்துள்ளீர்களா? இவ்வாறான நிதிமுறைகளுக்கு முரணாக செயற்படும் வைத்தியர்கள் தாதியர்களுக்கு எவ்வாறு நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல நூற்றுக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாதாரண ஒவ்வாமைக்காக நடந்து வந்த உன்னை நடைப்பணமாக மாற்றினார்கள்.
பைத்தியமா வைத்தியமா எங்கே அந்த கொலைகாரர்கள்? ஒன்றாக சந்தோஷமாக வாழும் நாட்டின் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் இவ்வாறான சதி வேலைகள் செய்து ஏன் மக்களை ஏமாற்றுகிறீர்கள்? ஒன்றோ இரண்டோ பிள்ளைகளை விடுகிறீர்கள், ஏன் மக்களை ஏமாற்றுகிறீர்கள்? நீதி பெறும் வரை எங்கள் குரல் ஓயாது. சிறுமியின் கனவுகள் மருத்துவ லட்சியத்தினால் முடிந்ததா? ஊழலற்ற அரசாங்கத்தின் ஊழல் நிறைந்த சிகிச்சை முறையை கொடுக்க வேண்டாம். உயிரை காக்க வேண்டிய கைகளை உயிரை வாங்கலாமா என்ற கோஷங்கள் அடங்கிய பதாதைகளை தாங்கியபடி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தற்போது மகர சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது உயிருக்கு மாபெரும் ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேன் ராகவன் கவலை தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்தார். டக்ளஸ் தேவானந்தா கடந்த காலங்களில் தனது அரசியல் எதிரிகளால், குறிப்பாக விடுதலை புலிகள் மேற்கொள்ளப்பட்ட 10க்கும் மேற்பட்ட முறைகொலை முயற்சியில் இருந்து தப்பியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1000 பேர் மட்டுமே இருக்க வேண்டிய மகர சிறைச்சாலையில் தற்போது 3000த்திற்கு அதிகமான கைதிகள் இருக்கிறார்கள். இத்தகைய நெருக்கடியான சூழலில் அவரை வைத்திருப்பது அவரது உயிருக்கும் அரசியல் எதிர்காலத்திற்கும் அச்சுறுத்தலாக அமையலாம் எனவும் அஞ்சப்படுகிறது. மது போதையில் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுபவர்களுக்கு எதிராக இனி போக்குவரத்து சட்டங்களுக்கும் மேலதிகமான குற்றவியல் சட்டத்தின் மீதும் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பதிகாரி பிரதி காவல்துறை மா அதிபர் WGJ சேனத்தீர தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் வீதி விபத்துகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் வீதி விபத்துகள் 271 அதிகரித்துள்ளது. இந்த விபத்துகளினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 317 அதிகரித்துள்ளது. வருடாந்த விபத்துகளில் சிக்கி உயிரிழப்பவர்களில் 31% பேர் பாதசாரதிகள் ஆவர். இவர்களை தவிர உந்துருளி ஓட்டுநர்கள், பின்னால் அமர்ந்து செல்பவர்கள் மற்றும் முச்சக்கர வண்டி சாரதிகளே அதிகளவில் விபத்துகளுக்கு உள்ளாகின்றார்கள். விபத்துகள் அதிகரிப்பதற்கு சாரதிகளின் கவனக்குறைவு மற்றும் பொறுப்பற்ற தன்மையே பிரதான காரணம் எனவும் தெரிவித்த அவர், போதைப்பொருள் மற்றும் மதுபாவனைக்கு முக்கிய தூண்டுகோலாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். 2026 ஆண்டு மே மாதத்தில் 2 பூரண தினங்கள் வருவதால் அவற்றில் எதனை வெசாக் தினமாக அறிவிப்பது என்பது குறித்து பௌத்த மத தலைவர்கள் ஜனாதிபதிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்கள். தற்போதைய அரசு நாட்காட்டியிலே மே 1ஆம் தேதி வெசாக் தினமாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அன்றைய தினம் அதற்குரிய நட்சத்திரம் பொருத்தம் இல்லை என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது. சாஸ்திர ரீதியான ஆலோசனைகளின்படி சரியான நட்சத்திரம் கூடி வரும் மே 30ஆம் தேதியை அதிகாரப்பூர்வ வெசாக் தினமாக மாற்றியமைக்குமாறும் மதகுருமார்கள் வலியுறுத்தினர். பண்டைய சாசன மரபுகளை பேணுவதற்காகவும் குழப்பங்களை தவிர்ப்பதாகவும் இந்த திருத்தம் அவசியம் என அவர்கள் கருதுகிறார்கள். டிட்வா சூறாவளி குறித்து உரிய நேரத்தில் எச்சரிக்கை விடுக்க தவறியமைக்காக அரசாங்கத்திற்கு எதிராக கூட்டு எதிர்க்கட்சிகளை பிளவுபடுத்தும் சுதந்திர சட்டத்தரணிகளின் சங்கம் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளது. டிட்வா சூறாவளியின் ஆபத்துகள் குறித்து முன்கூட்டியே பொதுமக்களுக்கு தெரிவிக்க தவறியமை மற்றும் முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்காமை ஆகியவற்றுக்காக ஜனவரி 15ஆம் தேதிக்குள் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. பல அரசு நிறுவனங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பொறுப்பற்ற முறைகளில் செயற்படாதால் பெரும் உயிர் சேதங்களையும் சொத்து சேதங்களும் ஏற்பட்டுள்ளதாக சங்கத்தின் அழைப்பாளர் சட்டத்தரணி தினேஷ் விதானபத்ன தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் அலட்சிய போக்கு பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக இந்த மனுவில் வாதிடப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு மத்தியில் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்துடன் நெருக்கமாக இருந்த ஆயுத குழுக்களை சார்ந்தவர்களை தேடிப்பிடித்து கைது செய்யும் நடவடிக்கை தேசிய மக்கள் சக்தி தீவிரப்படுத்தியுள்ளது. குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் செல்வாக்கு செலுத்திய முன்னாள் ஆயுத குழு தலைவர்களின் பல்லைய குற்றச்சாட்டுகள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் டக்ளஸ் தேவானந்தாவின் கைது என்பது திட்டமிடப்பட்ட ஒரு நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. இதேவேளை ஏற்கனவே பிள்ளையான் மற்றும் டக்ளஸ் தேவானந்தா போன்ற முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் அடுத்ததாக கருணா அம்மான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் மீதும் கைது நடவடிக்கை பாயுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது.
இணைய மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி பொதுமக்களை ஏமாற்றி நிதி மோசடி செய்யும் சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருவதாக இலங்கை போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். குறிப்பாக டெலிகிராம், வாட்ஸ்அப் மற்றும் ஏனைய ஆன்லைன் தகவல் தொடர்பு வலைப்பின்னல்களூடாக இந்த மோசடிகள் திட்டமிட்ட முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சந்தை விலையை விட மிக குறைந்த விலையில் பொருட்களை வழங்குவதாக கூறி விளம்பரப்படுத்துதல், பொருட்கள் விற்று தீரப்போகின்றன அல்லது வேறு வாடிக்கையாளர்கள் வரிசையில் உள்ளார்கள் என கூறி நுகர்வோரை நிதானமாக சிந்திக்க விடாமல் அவசரப்படுத்துதல், ஒரு பொருளை உங்களுக்காக ஒதுக்கி வைப்பதாக கூறி 5,000 முதல் 20,000 ரூபாய் வரை வங்கிக் கணக்கில் வைப்பு செய்யுமாறும் வற்புறுத்துதல், போலி வேலை வாய்ப்புகள் அல்லது கவர்ச்சிகரமான சலுகைகள் வழங்கி வங்கி விவரங்கள் மற்றும் பயனாளர் பெயர்களை தந்திரமாக பெற்றுக் கொள்ளுதல் என்பவற்றை மோசடியாளர்கள் யுக்தியாக கைவாழ்வதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் கையில் பொருள் கிடைக்காமல் எக்காரணம் கொண்டு முற்பணம் செலுத்தக்கூடாது. விற்பனையாளர்களிடம் அந்த பொருள் உண்மையாகவே உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த காணொலி அழைப்பை மேற்கொள்ள வேண்டும். இதன்போது விற்பனையாளர்களின் முகத்தை தெளிவாக காட்டுமாறு கூற வேண்டும். வடக்கில் தமிழ் மக்களை உசுப்பேத்தி அவர்களை கொண்டு ஜனவரி 3ஆம் திகதி தையிட்டி திசவிகாரையை இடிப்பதற்கு ஒரு அரசியல் சூழ்ச்சி நடைபெற்று வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நாமநாதன் தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், இந்த திட்டத்தில் பின்புலத்தில் செயற்படுவது அனுர அரசாங்கம் தான். ஜனவரி 3ஆம் திகதி பெரும் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். வடக்கில் ஒவ்வொரு குடும்பத்திலும் யுத்தத்தில் உயிர் நீத்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை குழப்பம் செயற்பாடுகளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சுமந்திரன் ஆகியோரின் கட்சிகள் அடிமட்டத்தில் செயற்பட்டு வருகிறது. திசவிகாரி அமைக்கப்பட்டுள்ள காணியின் உரிமையாளர்கள் இருந்தால் அவர்களுக்கு வேறு காணி அல்லது பணம் கொடுத்து இந்த பிரச்சனையை தீர்க்குமாறு ஒரு வருடத்திற்கு முன்னர் நான் ஜனாதிபதியிடம் சொன்னேன். அப்போது அவர் அதை ஒத்துக்கொண்டார். ஆனால் அவருக்கு இன்று அதை நிறுத்துவதற்கு விருப்பமில்லை. ஏனென்றால் எங்களை புலி என்று சொன்னால் இவர்களுக்கு இலகுவாக அரசியல் செய்து கொள்ளலாம். இதை வைத்துக் கொண்டு அவர்களின் பொய்களை மறைத்துக் கொள்ளலாம். அரசியல் பின்புலம் இல்லாமல் இவ்வாறு ஏற்பாடு செய்ய முடியாது. இந்த விகாரை உடைப்பதற்கு அனுரவின் அரசாங்கம் அல்லது கடந்த அரசாங்கம் தூண்டுவதாகவே தெரிகிறது. அன்று ஊடக நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தி ஊடக நிறுவனங்களை கொளுத்தியவர்கள் இன்று ஊடக சுதந்திரம் பற்றி பேசுவது நகைக்க வைக்கிறது என பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். ஊடகங்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டினார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், தேசிய மக்கள் சக்தி அரசு ஊடக அடக்குமுறையை கையாள்வதாக எதிரணிகள் குற்றம் சாட்டி வருகிறது. கடந்த காலங்களில் ஊடக அடக்குமுறை செயல்பட்டு ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டார்கள். அதே சமயம் இலங்கையில் உள்ள ஊடக நிறுவனங்களும் கொளுத்தப்பட்டது. இவ்வாறான செயலில் ஈடுபட்டவர்கள் ஊடக பாதுகாப்பு பற்றி பேசுவது சாத்தான் வேதம் ஓதுவது போல் உள்ளது. நமது ஆட்சியில் ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்படும். ஊடகங்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்குரிய உரிமைகள் நிச்சயம் பாதுகாக்கப்படும். ஊடக நிறுவனங்கள் உண்மையை எழுத வேண்டும். அவ்வாறு எழுதினால் அதற்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்தேவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.